الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பானுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பேர் ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணைதுணையற்றவன், முழு மனித சமுதாயத்தையும் படைத்து வாழ வழி சொல்லிக் கொடுத்தவன். அவனுக்கு சர்வ புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சலாம் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் இன்று வரை என்னால் நிச்சய பாதி அவர்கள் எல்லாம் பயணிக்கிறார்களோ, முயற்சிகள் பல மேற்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தின் சமாதானம் உண்டாகட்டும். இப்பொழுது ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் எனது சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா காலங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படியும், அவனால் என்னென்ன கட்டளைகளை நாங்கள் ஏவப்பட்டிருக்கின்றோமோ அவைகளை மிக அவசரமாக எமது வாழ்நாள் எடுத்து நடக்க வேண்டும் என்றும், எவைகள் எல்லாம் செய்யக்கூடாது தகாது என்பதை தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டும் அப்புறப்பட்டு உண்மையான தக்வாவுடைய இறையச்சமுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முதற்கும் எனக்கும் எனது மனை மக்கள் குடும்பத்தினருக்கும் அப்பா உங்களுக்கும் உங்களுடைய மனை மக்கள் குடும்பத்தினர் இந்த உலகத்திலே இருக்கின்ற முஸ்லிமான முஸ்லிம் அல்லாத ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியோர்கள் எல்லோருக்குமாய் இந்த ஹக்கான உண்மையான செய்தியை சொல்லிக் கொடுக்கின்றேன். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனை உலகத்தில் படைத்து கொஞ்ச கால வாழ்க்கையை கொடுத்து உலகத்துடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறான். எவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று உலகத்திலே வாழ்வார்களோ அவர்களுக்கு உயர்ந்த சுவனபதியை சித்தப்படுத்தி வைத்திருப்பதாக அவன் திருக்குர்ஆனிலே வாக்களித்திருக்கிறான். எவர்களெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்து வாழ்வார்களோ அவர்களுக்கு கேவலம் இருக்கிறது. அவர்கள் இந்த பூமியிலே வாழ தகுதியற்றவர்கள், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்ற செய்தியையும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கூறியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டால் நிறைய பேர்கள், வசதி வாய்ப்பு அற்றவர்கள் நினைப்பார்கள் இது பணக்காரர்களுடைய மாதம், இது பணக்காரர்களுடைய மாதம். ஹஜ்ஜுடைய சிறப்பை பற்றி பேசுவார்கள், ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகள் பற்றி பேசுவார்கள். நாம் எல்லோரும் கனவு கண்டு கொண்டிருக்கின்ற அந்த முதல் ஆலயமாம் காபாவை நாம் எப்படி எனது மௌத்துக்கு முன்னால் அந்த காபாவை பார்ப்பது என்ற கவலையோடு இருக்கும் நாங்கள் பணக்காரர்கள் செல்வார்கள். மிம்பரிலே ஹஜ்ரத்மார்கள் ஏறினாலும் ஹஜ்ஜுடைய சிறப்பை பற்றி பேசுவார்கள். அது எனக்கு எட்டாக்கணியாக இருக்கிறது, எனக்கு எங்கே ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்க போகிறது. எனவே ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டால் அது ஹாஜியாருடைய மாதம். ஏன் இலங்கையிலே இருந்தாலும் சரி, நாட்டிலே இருந்தாலும் சரி, ஒரு அமல் நடக்கிறது, உலகையாவுடைய அமல், அதுவும் வசதி படைத்தவர்கள் தானே செய்கிறார்கள். எனவே அதிலும் எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை என நிறைய உள்ளங்கள் வாயினால் சொல்லாவிட்டாலும்
உள்ளங்கள் கவலைப்படுகின்றன. இது ஏழைகளுக்குரிய மாதம் அல்ல, அதை பற்றி பேசி வேறல்ல என்று நிறைய பேர்கள் உள்ளத்தால் கவலைப்படுவதற்கு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் உலகத்திலே மனிதனை படைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அத்-துன்யா குலிகத் லகும் வ அன்தும் குலிக்தும் லில் ஆகிரஹ். இந்த உலகம் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. உலக வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பமாக இருக்கிறது. பணத்தை வைத்து நாங்கள் எங்களுடைய நிம்மதியை, சந்தோஷத்தை முடிவு செய்யக்கூடாது. பெருநாள் தினங்களிலே சதக்கத்துல் ஃபித்ரா, நோன்பு பிடித்து விட்டு சதக்கத்துல் ஃபித்ரா, ஃபித்ரால் அரிசி கொடுப்போம் சொல்லும். அது ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால், பெருநாள் தினம் என்பது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். எனவே ஏழைகளுக்கு அதனை கொடுத்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பது போல ஏழைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பமாக இருக்கிறது. உதஹியாவுடைய நோக்கம் என்ன? உதஹியாவுடைய நோக்கமும் பிரதானமான 2 நோக்கங்களை ஃபுகஹாக்கள் சொல்கிறார்கள். முதலாவது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து அதற்கு பின்னால் நாட்டிலே, ஊரிலே பெருநாள் கொண்டாடக்கூடியவர்கள் அவர்கள் அந்த மாமிசத்தை எடுத்து சந்தோஷமாக சாப்பிட வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே ஏழைகள் சமூகத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. ஏழைகளை உலகம் ஒதுக்கலாம். ஊர்ல என்ன, குடும்பத்துல சின்ன தம்பி கொஞ்சம் பணக்காரனா இருந்தா நானாவ வாப்பாவே கணக்கெடுக்க மாட்டார். எல்லா விஷயத்தையும் தம்பிகிட்ட தான் மசூரா பண்ணுவார். உலகம் காசுக்கு தான் இன்னைக்கு உலகம். கண்ணியமானவர்களே, ஆனால் நிறைய ஏழைகள், உலகத்திலே கஷ்டப்படக்கூடியவர்கள், அவர்களுக்குரிய கண்ணியம் என்ன, அல்லாஹ் அவர்களுக்கு என்னென்ன அந்தஸ்துக்களை வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரியாமல் இருக்கிறோம். முதல் கட்டமாக கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்க நினைக்கிற மாதிரி பெரிய பணக்காரனாக இருக்கவில்லை. அவர்கள் ஏழையாக இருந்தார்கள். ஏழை என்றால் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க சாப்பிடாமல் இருக்கக்கூடிய ஏழைகளை இருக்கலாம், ஆனால் காண்பது அரிது. பிச்சைக்காரன் பார்த்தாலும் ரோட்ல பிரியாணி தான் தின்று கொண்டிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஏழ்மை எப்படிப்பட்டது? அவர்கள் 3 தினங்கள் பசியோடு இருந்திருக்கிறார்கள் என்றால் அது எப்படிப்பட்ட வறுமையாக இருக்கலாம். 3 நாள் தின்னாமீங்கிறேன் யாராவது, நான் தான் என்னுடைய 45-40 வருட காலத்தில் இன்னும் நான் அப்படி கேட்டில்லை. 3 நாள் சாப்பிடாம இருந்தீங்கிறேன், சரி, யாரும் சொன்னதை கேட்டில்லை. அதில் ஒரு நாள் தின்னலன்னு கேள்விப்பட்டேன். 3 தினங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு துண்டு ரொட்டியை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்திலே வருகிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்கிறார்கள், மஹாதிஹி கிஸ்ஸா யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே என்ன இது, ஏன் திடீரென்று என்று சொன்னபொழுது சொன்னார்கள், கபஸ்து ஃபலம் ததுப் நஃப்ஸி ஹத்தா அதைதுக பிஹாதிஹி, நான் ரொட்டி சமைத்தேன், நான் சாப்பிடும் பொழுது உங்களுடைய நினைவு வந்தது, பாப்பாவுக்கும் கொடுத்துருவோமே என்று மனது நினைத்தது, ஆசைப்பட்டது, உடனே நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அம்மா இன்னஹு அவ்வலு தஆமின் தஹல ஃபமி அபீக முத்தலாஸ், ஃபாத்திமா 3 நாட்களுக்கு பின்னால் உங்களுடைய தந்தையின் வயிற்றுக்குள்ளே போகக்கூடிய முதலாவது சாப்பாடு இதுதான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது போன்ற ஒரு ஏழ்மை, இது போன்ற ஒரு வறுமை உலகத்தில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமா? எனக்கு வாகனம் தரவில்லையே, கூலி வீட்டிலே இருக்கிறேனே, கஷ்டமாக இருக்கிறதே, சாப்பாடு இல்லை என்று சொல்லக்கூடிய நாம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் உலகத்துக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள். ஒரு கவிஞர் சொல்கிறார், லௌலாக லௌலாக லமா குலிக்கல் அஃலாக். நபியே நாயகமே, உங்களை படைத்திருக்காவிட்டால் இந்த பிரபஞ்சத்தையே, இந்த குளோபலை அல்லாஹ் படைத்திருக்க மாட்டான். அவ்வளவு சிறந்த நபியாக இருக்கிறீர்கள். அவர்களுடைய நிலையில் தான் அவர்கள் நினைத்திருந்தால் கோடீஸ்வரராக உலகத்திலே வாழலாம். ஆனால் ஏழையாக வறுமையோடு வாழ்ந்தார்கள். எந்த ஒரு ஏழைக்கும் ஐயோ அல்லாஹ் எனக்கு தரவில்லையே என்று சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, அது அல்லாஹ் வைத்தது மாத்திரமல்ல, அவர்கள் உலகத்திலே எளிமையாக வாழ விரும்பினார்கள். எளிமையாக வாழ விரும்பினார்கள். விரும்பினது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஹீனி மிஸ்கீனா, யா அல்லாஹ் உலகத்திலே வாழும் பொழுது ஒரு சாதாரண மனிதனாக நின்று வாழவே, பணக்காரனாக கூடாது, நான் ஒரு சாதாரண மனிதனாக உலகத்திலே வாழ வேண்டும். வஹீனி மிஸ்கீனா வஹ்தினி மிஸ்கீனா, என்னை நான் மௌத்தாகும் பொழுது ஒரு சாதாரண நிலையில் என்னை மரணிக்க செய்வாயாக. சாதாரண மனிதனாக நான் உலகத்தை விட்டு செல்ல வேண்டும். வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன், நாளை மறுமையிலே என்னை நீ யாரோடு எழுப்ப வேண்டும் தெரியுமா? சாதாரண ஏழை மக்களோடு தான் என்னை எழுப்பாட்ட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய அந்தஸ்தாக இருக்கும். உலகத்திலே பணக்காரனாக வேண்டும், ஹாஜியாரோடு சுபத் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா இடத்தையும் பார்த்தாலும் ஹாஜியார் என்னை கூப்பிட்டு பக்கத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். என்னை அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்று ஹாஜியார் கூப்பிட வேண்டும். அவரோடு வாகனத்திலே செல்ல வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படக்கூடியவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை ஏழையோடு வாழ வைத்து மரணித்து நாளை மறுமையில் என்னை எழுப்பும் பொழுது ஏழையாக என்னை ஏழைகளோடு எழுப்பாட்டு யா அல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கைரு ஹாதிஹில் உம்மா, எனது உம்மத்திலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? ஃபுகராஹா, அந்த எனது உம்மத்திலே இருக்கக்கூடிய ஏழைகள் என்றார்கள். வறுமையோடு வாழ்கிறார்களே, அவர்கள் தான் எனது உம்மத்திலே சிறந்தவர்கள். அவர்களுக்கு என்ன சன்மானம் கொடுக்கப்படும் தெரியுமா? வஅஸ்ரஉஹா தலத்துஅன் ஃபில் ஜன்னah துஆஃபாஹா. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், நாளை மறுமையில் சோலத்துக்கு முதலாவது மிக அவசரமாக அழைக்கப்படுபவர்களும் அப்படிப்பட்ட பலவீனமான ஏழைகள் தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்திலே சமூகம் கணக்கெடுக்காமல் இருக்கலாம், உலகத்திலே நான் வசதி இல்லை என்று சாப்பாட்டுக்கு அழைக்காமல் இருக்கலாம், கல்யாணத்துக்கு சொல்லாமல் இருக்கலாம், கண்டால் சலாமும் சொல்ல மாட்டார்கள். ஆஜியார கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஜியார் என்று சொல்பவர்கள் முகத்தை பார்த்தாலும் சலாம் சொல்லாமல் போயிடுவார்கள். இந்த சலாம் சொல்வதற்கும் காசி பணம் தேவை என்று சொல்லப்படக்கூடிய காலங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், மனிதா, நீ உலகத்திலே கஷ்டமாளியாக இருக்கிறாயா? நீ துன்பத்தோடு இருக்கிறாயா? வசதியற்றவனாக இருக்கிறாயா? நாளை மறுமையில் முதலாவதாக உன்னைத்தான் சொர்க்கத்துக்கு அழைக்கப்படுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னலி ஹிர்பதைனி, எனக்கு இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. என்னிடத்திலே மிக முக்கியமான ஹிர்பா என்றால் தொழில் என்று சொல்வார்கள். அப்படியான மிக முக்கியமான கருதப்படக்கூடிய இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. ஃபமன் அஹப்பஹுமா ஃபகத் அஹப்பனி, எவர்கள் அந்த இரண்டு விடயங்களையும் நேசிப்பார்களோ அவர்கள் என்னை நேசித்ததற்கு சமம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வமன் அபகலுமா ஃபகத் அபகலனி, எவர்கள் அந்த இரண்டை கோபித்துக் கொள்வார்களோ அவர்கள் என்னை கோபித்தது போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அல் ஃபக்ரு வல் ஜிஹாத். அந்த ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு விருப்பமான ரெண்டு விஷயம் எது தெரியுமா? அதை நேசித்தால் நீங்கள் என்னை நேசிப்பீர்கள், அதை நீங்கள் கோபித்துக் கொண்டால், அதனை வெறுத்தால் என்னை கோபித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அல் ஃபக்ரு வல் ஜிஹாத். அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதும் முயற்சி செய்வதும், அல் ஃபக்ர் ஏழையை நேசிப்பதும், வறுமையை நேசிப்பதும். கஷ்டம் இருக்கிறதா? கஷ்டம் வரக்கூடாது. நபி அவர்கள் பிழையாக விலகிக் கொள்ளக்கூடாது. ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் போல அல்லாஹ் தஆலா எல்லா பக்கங்களுக்கும் பேசி இருக்கிறார். ஃபக்ர் என்றால் வறுமை. ஒரு மனிதனுக்கு வறுமை வரவே கூடாது.
நபி அவர்கள் காலையிலும் மாலையிலும் அந்த வறுமை வரக்கூடாது என்று துஆ செய்திருக்கிறார்கள். 4 தடவைகள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வே ஆகிட்ட மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், யா அல்லாஹ் குஃப்ர் இறை நிராகரி, ஃபக்ர் வறுமை, இதை விட்டு என்னை பாதுகாக்கிற. ஒரு மனிதனுக்கு வறுமை வந்துச்சுன்னா வேண்டியது செய்வான், குஃப்ரையும் செஞ்சுவான். அதனால குஃப்ரோட சேர்த்து சொன்னாங்க இது வரவே கூடாது, ஃபக்ர் வறுமை வரவே கூடாது. அப்படி வந்தால் நீங்கள் அதனை நிராகரிக்க கூடாது. வறுமை வரக்கூடாது. அப்படி உங்களுக்கு வறுமை வந்துவிட்டால் அதனை நீங்கள் வெறுக்க கூடாது. இது அல்லாஹ் தந்தது, ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனை ஏற்றுக்கொண்டு அதனை நீங்கள் விரும்பினால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், என்னை விரும்பியதற்கு சமம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இத்தலஅது ஃபில் ஜன்னதி, நான் சொர்க்கத்துக்கு, அதாவது இஸ்ரா மிஅராஜுடைய நேரத்திலே நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன். அந்த நேரத்திலே ஃபரஐது அக்ஸர அஹ்லிஹா அல் ஃபுகரா, அந்த சொர்க்கத்திலே நிறைய பேர்கள் ஏழைகளாக இருந்தார்கள். உலகத்திலே ஏழையாக கஷ்டத்தோடு வறுமையோடு வாழ்ந்தவர்கள் தான் சொர்க்கத்திலே இருப்பதை, அதிகமானவர்களாக இருப்பதை நான் கண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனக்கு வறுமை ஏற்பட்டிருக்கிறது, அந்த வறுமையை அல்லாஹ் தந்தான் என்று மனதோடு பொருந்திக் கொண்டால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சோனம் கிடைக்கும் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, எங்களில் நிறைய பேர், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, பலம் உள்ளவர்கள், சக்தி உள்ளவர்கள், இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர்கள், இவர்களோடு சேர்ந்திருக்க நிறைய பேர்கள் விரும்புவார்கள். எங்களோட மினிஸ்டரோட நான் ரொம்ப நெருக்கம், வேண்டிய சுற்றி கொள்ளலாமே, எங்களோட மினிஸ்டர் தான் என்று பெருமையாக பேசுவார்கள். அவர்களோடு சேர்ந்திருப்பதை விரும்புவார்கள். அரசாங்க அதிகாரிகளோடு, அதிபர்களோடு நெருங்கி இருக்க விரும்புவார்கள். இது உலகத்துடைய வளமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், அக்ஸிரு மஅரிஃபத்தல் ஃபுகரா, நீங்கள் அதிகமாக ஏழைகளை அறிந்து வைத்திருங்கள். அமைச்சர்கள், அதிகாரிகள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள், இவர்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஏழைகளை அறிந்து வைத்திருங்கள். வத்தகது இந்தஹும் அயாதி, அவர்களிடத்திலே மிகப்பெரிய சக்தி இருக்கிறது, அந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது மேலும் சொன்னார்கள், ஃபஇன்னலஹும் தௌலத்துன், அவர்களுக்கு சக்தி இருக்கிறது, பலம் இருக்கிறது, பவர் இருக்கிறது என்றார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் வமா தௌலத்துஹும், அவர்களுடைய பலம், இன்ஃப்ளூயன்ஸ், சக்தி என்றால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்தினால் வந்து விட்டால் தீலலஹும், அந்த ஃபுகராக்கள், அந்த ஏழைகளுக்கு சொல்லப்படும். கியாமத்தினாலே ஏழைகளை பார்த்து சொல்லப்படும், உந்துரு மதஅதமக்கும், ஏழைகளே, நீங்கள் உலகத்திலே இருக்கும் பொழுது உங்களுக்கு உணவூட்டியவர்களை, சாப்பாடு தந்தவர்களை, உணவு தந்தவர்களை நீங்கள் தேடி பாருங்கள். வஸகாக்கும் ஷுர்பத்தன், குடிப்பதற்கு தண்ணீர் பானங்கள் தந்தவர்களை பாருங்கள். ஔ கஸாக்கும் சௌபன், அல்லது உடுப்பதற்கு ஒரு ஆடையை தந்த, சௌபன் என்ற வார்த்தை, ஒரு ஆடையாலும் தந்தவர்களே இருந்தால் அவர்களை பாருங்கள். ஃபகுது பியதிஹி சும்ம அஃபீது பிஹி இலல் ஜன்னah, அவர்களை பிடித்து இழுத்துக் கொண்டு நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்லுங்கள் என்று நாளைய கியாமத் நாளில் சொல்லப்படும். இடத்துக்கு போனா ஒருத்தர் பிஏ ஆகிருப்பார், மினிஸ்டர் சொல்லுவாரு, சார் ஆஜா என் ஆள் தான், சரி கூட்டிட்டு வா சைன் பண்ணி கொடுத்துருவார். நாளை மறுமையை அல்லாஹ் ஏழைகளை பார்த்து சொல்வான், உங்களுக்கு உலகத்திலே சாப்பாடு தந்தவர்கள், குடிக்க தந்தவர்கள், உடுக்க தந்தவர்கள், இவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை பிடித்து கையோடு நீங்கள் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக இருந்தால், ஏழைகளாகிய அந்த பெருமக்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். ஹஜ்ஜுடைய காலம் வந்து விட்டால் கவலைப்பட வேண்டாம். வேறு வேறு நிகழ்வுகளை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஐயோ எனக்கு இல்லையே, தரவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். அவ்வளவு உயர்ந்த பாக்கிய
பாக்கியங்களை எல்லாம் மறுமையிலே வைத்திருக்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, இன்ன லிகுல்லி ஷைஇன் மிஃப்தாஹன், எல்லா விஷயங்களுக்கும் கீ இருக்கிறது, திறப்பு இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் திறக்க வேண்டும், திறப்பதற்கு ஒரு கீ இருக்கிறது. வமிஃப்தாஹுல் ஜன்னah, சுவர்லோகத்துடைய கீ எது தெரியுமா? ஹுப்புல் மசாகீன் வல் ஃபுகரா. நீங்கள் உலகத்திலே வாழும் பொழுது ஏழைகள், கஷ்டவாளிகள் நீங்கள் நேசிப்பது, அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவது, அவர்களை அரவணைத்துக் கொள்வது, சந்தோஷமான தினங்களில் அவர்களை ஞாபகம் செய்வது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் யார் தெரியுமா? ஹும் ஜுலசாஉல்லாஹி தஆலா யௌமல் கியாமா. நாளை மறுமையிலே இவர்கள் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருப்பார்கள், அல்லாஹ்வோடு தோழமை கொண்டிருப்பார்கள். எனவே நீங்கள் ஏழைகளையும் கஷ்டவாளிகளையும் நேசி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலா சொல்வான், ஐன ஸஃபதி மின் ஹல்கி, என்னுடைய படைப்பினங்களிலே உயர்ந்தவர்கள், சிறப்புக்குரியவர்கள் எங்கே என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அந்த நேரத்திலே மலக்குமார்கள் சொல்வார்கள், வமன்ஹும் யா ரப்பனா, உனக்கு நெருக்கமானவர்கள், உயர்ந்தவர்கள், சிறப்புக்குரியவர்கள் யார் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வான், ஃபுகராஉல் முஸ்லிமீன அல் கானிஊன் பி அதாயி. உலகத்திலே நான் கொடுத்ததை போதுமாக்கிக் கொண்டு ஹராத்திலே விழாமல் கஷ்டத்தோடு இருந்த, வறுமையில் வாழ்ந்த முஸ்லிம்கள், அல்லாஹ்வுட பிகத்ரி, நான் எதை அவர்களுக்கு முடிவு செய்தேனோ அவர்கள் அதனை பொருந்திக் கொண்டிருந்தார்கள். அதுலூஹுல் ஜன்னah, அவர்களை தேடி சுவர்க்கத்துக்குள்ளே நுழைய வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபைதுகுலூன யுஹிலூனஹா, அவர்கள் சுவர்க்கத்துக்குள்ளே அழைத்துச் செல்லப்படுவார்கள். அவர்கள் வயஅகுலூன், சாப்பிடுவார்கள், வயஷ்ரபூன், குடிப்பார்கள், வன்னாசு ஃபில் ஹிசாபி யதரத்ததூன், எத்தனையோ மனிதர்கள் கேடி கணக்கிலே மாட்டிக்கொண்டு தடமாறிக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் லேசாக சுவர்லோகத்திலே போய் உண்டு புசித்துக் கொண்டிருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா மஅஷரல் ஃபுகரா, உலகத்திலே வாழக்கூடிய ஏழை மக்களே, கஷ்டவாளிகளே, அலா உபஷ்ஷிருக்கும், உங்களுக்கு ஒரு சுபசோபனத்தை நான் சொல்ல வேண்டாமா, சொல்லவா என்று கேட்டுவிட்டு, இன்ன ஃபுகரால் முஃமினீன், மூமினான உலகத்திலே மூமினாக வாழ்ந்த ஏழைகள், இது ஹுலூனல் ஜன்னah, அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள். கபல அக்னியாயின் பினிஸ்ஃபி ஆம், பினிஸ்ஃபி யௌம், அரை நாட்களுக்கு முன்னால், பணக்காரர்கள் நுழைவதற்கு அரை நாட்களுக்கு முன்னால் ஏழைகள் சொர்க்கம் நுழைவார்கள். அரை நாள் என்பது உலகத்திலே உள்ள கிட்டத்தட்ட 500 வருடங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக இருந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழைகள் குறை கூறக்கூடாது, அல்லாஹ்வை குறை காணக்கூடாது, எனக்கு தான் எல்லா கஷ்டமும், அல்லாஹ் என்ன பார்க்கிறான் நினைக்க கூடாது. இந்த சிறப்புகள் எல்லாம் ஏன் சொல்லப்படுகிறது? இவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ் ஏழைகளுக்கு வைத்திருக்கிறான். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யஹ்மி அப்தஹுல் முஃமின் மினத் துன்யா, அல்லாஹ் தஆலா இயன்ற அளவு மூமின்களை துனியாவின் பக்கம் போவதை பாதுகாத்துக் கொள்வான். சிலருக்கு துனியா கிடைத்து விட்டால் அவன் தாங்கிக் கொள்ள மாட்டான், அல்லாஹ்வை மறந்து விடுவான், பாவமான காரியங்கள் ஈடுபடுவான். சிலர் சொல்வதுண்டு, சில கஷ்டமான ஆட்களை பார்த்தா, உங்களுக்கு இப்ப ஒரு 100 கோடி ரூபாய் கிடைச்சா என்ன செய்வீங்க? அவர் சொல்ல மாட்டாருன்னு அல்லாஹ் பாருங்க, அப்படியா, நான் கொள்ளுப்பிட்டியில ஒரு பெரிய ஒரு மாளிகை வாங்குவேன், 10 கோடி 20 கோடிக்கு ஒரு 10-15 வாகனம் வாங்குவேன், அப்படித்தான் நடந்துச்சு. அவனுக்கு ஆசை அப்படித்தான். இன்னல்லாஹ லா யஹ்மி அல் அப்த மினத் துன்யா, அல்லாஹ் தஆலா அடியார்களை துன்யாவை விட்டு பாதுகாத்துக் கொண்டே இருப்பான். வஹு யுஹிப்புஹு, அவன் தான் விரும்புகின்ற அடியார்களை துன்யாவை விட்டு பாதுகாத்துக் கொண்டே இருப்பான். கமா தஹ்மூன மர்லாக்கும் தஆம வஷராப், உங்களுடைய நோயாளிகள் வீட்டிலே இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் சாப்பிட கொடுக்க மாட்டீர்கள். டயபெட்டிக் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட், எனவே
அவருக்கு இதை கொடுக்க கூடாது, அதை கொடுக்க கூடாது, சாப்பாடு கொடுக்க கூடாது என்று அவர்களை நீங்கள் பாதுகாப்பது போல அல்லாஹ் விரும்புகின்ற மனிதர்களை அவர்களுக்கு உலகத்தை கொடுக்காமல் பாதுகாப்பார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மஹ்மூத் இப்னு லபீப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், இஸ்னதானி யக்ரமுஹுமா இப்னு ஆதம், இரண்டு விடயங்கள் இருக்கின்றன, அவைகளை மனிதன் வெறுக்கிறான். அது வெறுக்கக்கூடிய விஷயம் அல்ல, ஆனால் மனிதன் வெறுக்கிறான். அல் மவுத், மௌத்தை மனிதன் வெறுக்கிறான். மௌத் ஏற்படுவது, மௌத்தை பத்தி பேசினாலே கல்யாணத்துல மௌத்தை பத்தி பேசும்போது கருத்தினை முடிச்ச வாய்ப்பா அது பேசாம அதை பத்தி பேசுறதா? மௌத்தை எல்லா இடத்திலையும் பேசுவோம், எல்லா இடத்திலும் மௌத்தை பற்றி பேச வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், மனிதன் மௌத்தை மறுக்கிறான், ஆனால் அவல் மௌத்து கைரும் மினல் ஃபித்னா, உலகத்திலே நீ ஃபித்னாக்களிலே மாட்டிக் கொள்வதை விட மௌத்தாகுவது சிறந்தது என்கிறார்கள். அதே போன்று கில்லத்துல் மால், பணம் குறைவது, சொத்து செல்வம் குறைவது, ஏழையாகுவதை மனிதன் விரும்புகிறான் இல்லை. வகில்லத்துல் மால் அகல்லுல் இன்திசாம், பணம் எவ்வளவு குறைந்து இருக்குமோ, செல்வ பாக்கியங்கள் மனிதனுக்கு எவ்வளவு குறைந்து இருக்குமோ அந்த அளவு நாளை மறுமையிலே அவனுக்கு கேள்வி கணக்கும் குறையும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரமல்ல, கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எப்பொழுதும் ஏழைகளோடு சேர்ந்து இருக்க வேண்டும். நிறைய பேர் கவலைப்படுவார்கள், என்ன கண்டா நிறைய பேர் இருக்கிறாங்க சமூகத்திலே நல்லவர்கள் சொல்லப்படுகிறாங்க, ஏழைகளோடு முசாஃபா செய்ய மாட்டாங்க, அவர்களுடைய கையை பிடிக்க மாட்டாங்க, அவர்களுடைய மேல முட்டுவதை அது விரும்ப மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அடிமை அவர்கள் அறிவிக்கிறார்கள், இப்னு ஸுவைர் என்று சொல்லக்கூடியவர், அவர் சொல்கிறார்கள், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே இது ஜா ரஜுலும் மினல் ஃபுகரா, ஒரு ஏழை மனிதர் வருகிறார். உதாரணமா ஒரு நாட்டாமை வேலை செய்ய வச்சு கொள்வோம், வேர்வை வடிஞ்சிருக்கும், கேட்டா போனா சம்மங்கோட்டை பள்ளி மறையில போனா வேர்வையோடு வந்து துருவாங்க, நான் பார்க்கக்கூடியதாய் நாட்டாமை வேலை செய்யக்கூடியவன். அப்படி ஒரு வாரம் பள்ளி உள்ளு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ் இருக்கிறது, வந்து உட்கார்றார். பக்கத்திலே ஒரு பெரிய பணக்காரர், பக்கத்திலே ஒரு பெரிய பணக்காரர் வந்து உட்கார்கிறார். இலா ஜம்பி ரஜுல் மினல் அக்னியா ஃபகஅன்னஹு கபித மின் சியாபிஹி அன், உட்கார்ந்த உடனே அந்த மனிதர் தன்னுடைய உறுப்புகளை ஒதுக்கிக் கொள்றார். ஏன்? அந்த மனிதருடைய மேல் தனது மேனிலே படுகிறது, அப்படி படக்கூடாது என்று ஒதுக்கிக் கொள்கிறார். அதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டு இருந்த அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மாறுதல் ஏற்பட்டு விட்டது. ஒரு ஏழை மனிதன் கிட்ட வந்து உட்கார்ந்துடனே உடுப்பை ஆடையை ஒதுக்கிக் கொண்ட அவனுடைய மேல் பற்றுமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்கிறார்கள், அஹஷீத யா ஃபுலான் அய்யது கினாக அலைஹி வ அய்யது ஃபக்ருஹு அலைஹி, மனிதனே என்னப்பா உன்னுடைய பணம் அவனுக்கு போய் அவனுடைய ஏழ்மை உனக்கு வந்துடும், அது ஒட்டினா தாண்டி வந்துடும் என்று நீ பயப்படுகிறாயா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே ஷர்ருல் கினா யா ரசூலல்லாஹ், பணம் என்றால் அது முசீபத்தாது, பணம் தான் முசீபத் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நஅம் இன்ன தினாக யதுஊக இலன்னார், உன்னுடைய பணம் இருக்கிறதே அது சரியான முறையில் நீ பயன்படுத்தாவிட்டால் உன்னை நரகத்துக்கு இழுத்துச் செல்லும். அவன் ஒரு ஏழை, அல்லாஹ்வை பயந்து அந்த ஏழ்மையை பொருந்திக் கொண்டு உலகத்திலே வாழ்ந்தால் அவனை அந்த வறுமை சொர்க்கத்துக்கு இழுத்துச் செல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போது பமா இலஜீனி மின்கு, உடனே அந்த பணக்காரர் கேட்டார், அதை விட்டு என்னை பாதுகாப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது துவாசிஹி, நீங்கள் அந்த ஏழைகளை சேர்ந்து நடவுங்கள், அவர்களை கவனியுங்கள், அவருடைய சுகதுக்கங்களை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
நான் இதன் அஃப்தல் யா ரசூலுல்லாஹ், அப்படியானால் அதனை நான் செய்கிறேன் என்று அந்த மனிதர் சொன்ன செய்தி பல கிரந்தங்களை பதிவாங்கியிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, இறுதியாக உலகத்திலே இருக்கின்ற ஏழைகளை கொண்டு பூமிக்கு பரக்கத்தும் ரஹ்மத்தும் இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டும் அவர்கள் பாதுகாக்கின்றார்கள் இந்த பூமியிலே வாழ்வர்களை. அல்லாஹ் தஆலா சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஇஸ்ஸதி, எனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக, இன்னி லா அம்மு பி அஹ்லில் அர்தி அலாபா, பூமியிலே சில சாராரை நான் பார்க்கிறேன், அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள், அட்டூழியங்கள், அவைகளை பார்த்து அவர்களை அழித்து ஒழிப்பதற்கு நான் உறுதி கொண்டு அந்த நேரத்திலே நான் பூமியிலே இருக்கின்ற பசியோடு தாபத்தோடு உலகத்திலே ஏழ்மையில் கஷ்டப்படுகின்ற மனிதர்களை நான் பார்க்கிறேன். எனது பயத்திலே வாழ்கிறார்கள் அவர்கள். அவர்கள் திருடவில்லை, பொய் சொல்லவில்லை, ஏமாற்றவில்லை, வறுமையை ஏற்றுக்கொண்டு உலகத்திலே வாழ்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நான் பார்த்துவிட்டால் அந்த பூமியிலே இறக்க இருக்கின்ற பலாய் முசீபத்துக்களை நான் தடுத்துக் கொள்கிறேன், அவர்களுக்கு பலாய் முசீபத்துக்களை இறக்காமல் இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டால் அது பணக்காரருடைய மாதம் என்று சொல்ல வேண்டாம். ஏழைகளுக்கு இவ்வளவு சிறப்புகள் வைத்திருக்கின்றன. நாளை மறுமையில் ஏழைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த சன்மானங்களை பார்த்து உலகத்திலே நான் ஒரு ஏழையாக வாழ்ந்திருக்க கூடாதா, வறுமையிலே வாழ்ந்து மனிதர்க்க கூடாது என்று ஏழை ஆசைப்படுவான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஏழைகள் இந்த மாதம் வந்துவிட்டால் கவலைப்படக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த அடிப்படையில் நாங்கள் பெருநாளுடைய தினத்தை சந்திக்க இருக்கிறோம். இந்த ஹஜ்ஜுடைய தினங்களிலே முதல் 10 நாங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் மிக முக்கியமான 2 சுன்னாக்கள் இருக்கின்றன. அரஃபாவுடைய நோன்பு, நாளை வருடமாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அந்த நோன்பை நாங்கள் நோன்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யுகஃபிரு ஸனா அல் மாவியா, அரஃபா தினத்திலே நோன்பு நோற்பது ஒரு வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறார். இன்னும் ஒரு ஆயத்திலே வந்திருக்கிறது, அஸ்ஸனா பாக்கியா, எதிர்வரக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே எல்லோரும் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும். வசதி படைத்தவர்கள் உதவியா கொடுக்க வேண்டும். இப்பொழுது இன்னொரு விஷயம் இருக்கிறது. வசதி என்றால் பெரிய பங்களா இருக்கணும், 5 வாகனம் இருக்கணும் என்பதல்ல. எனக்கு என்ன வசதி இருக்கிறதோ நான் நினைக்கிறேன், மஸ்ஜித் சம்மேளனத்தால் உதவியாவுடைய அமல்களை வணக்கங்கள் நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. என்னால் ஒரு பங்குக்கு சேர முடியுமா? ஒரு வீட்டிலே வாப்பா மகன் உள்ளவர் எல்லாரும் சேர்ந்து நீ ஒரு பங்குக்கு சேர்ந்து இந்த அமல்லே நாங்கள் ஒன்று சேர்வோம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பெரிய பாக்கியங்களை தருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாருக்கு வசதி இருந்தும் மன் வஜத சஅதன் ஃபலம் யுஹி, வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. வசதினா பெரிய வசதி அல்ல. ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தா அதுக்கு பின்னால 2-3 நாளைக்கு திங்கிறது குடிக்கிறது சாப்பாடு இருக்கிறது. இப்படி வசதி படைத்தவள் இருந்தும் எவர்கள் உதஹியா கொடுக்கவில்லையோ ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, நாங்கள் பெருநாள் தொழுகின்ற இடத்துக்கு அவர்கள் வர வேண்டாம். அப்படி சொல்லி சில மதுஹபுடைய இமாம்கள், அதாவது ஹனஃபி மதுஹபுடைய இமாம்கள் இது வாஜிப் என்று கூட கூறியிருக்கிறார்கள். எனவே அவ்வளவு வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இருக்கிறது. முடியுமானவர்கள் நாங்கள் இந்த வணக்கங்களிலும் நாங்கள் ஈடுபட்டு கடைசியாக பெருநாளுடைய கிட்டத்தட்ட முக்கியமான 6 சுன்னாக்கள் இருக்கின்றன. அன்றைய தினத்திலே தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால், சுபஹுக்கு பின்னால் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் நாங்கள் குளித்துக் கொள்வது. அதே போன்று ஈதுல் அல்ஹா என்பதனால் சாப்பிட்டு விட்டு செல்வது. அதே போன்று பெருநாள் தினங்களில் இந்த குறிப்பிட்ட 3 நாட்களிலும் அதிகமாக தக்பீர் சொல்வது. அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த தக்பீர் வழமையா பெருநாள் தக்பீர் எல்லோருக்கும் தெரியும். தெரியாதவர்கள் குறைந்தபட்சம் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை சொல்வது சுன்னத்தாக இருக்கிறது. அதே போல தஹ்னியா, ஈத் முபாரக் சொல்றோமே, கட்டி அணைத்து எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பது. அதே போன்று அழகான இருப்பதில் அழகான ஆடை, புதிய ஆடை அல்ல, எல்லா நேரத்திலும் புதிய ஆடை கொடுக்கணும்.
இருப்பதில் நல்லதை அழகான உடுப்பை நாம் உடுத்துக் கொள்வது. அதே போன்று ஒரு ரோட்ல நாங்க பள்ளிக்கு தொலை வந்தா மற்ற ரோட்ல போறது ஏண்டா காண்றவங்க எல்லாம் சலாம் சொல்லி முசாபா செஞ்சு வாழ்த்து தெரிவிப்பதற்காக இந்த சுன்னாக்களை நாங்கள் பேணி இந்த திருநாளை கொண்டாடுவோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுடைய திருநாள் தினங்களை சந்தோஷமாக கழித்து பெரிய நன்மைகளை தர போதுமானவராக இருக்கிறார். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லோரும் அதிகம் இந்த தினங்களில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான். துல்ஹஜ் முதல் 10 இருக்கிறதே துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காலம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான காலம். பலஸ்தீனிலே என்ன நடக்கிறது எல்லோருக்கும் தெரியும். உலக நாடுகளிலே என்ன நடக்கிறது என்று தெரியும். எங்களுடைய நாட்டிலும் ஒரு ஸ்திரமற்ற தன்மை எல்லா விஷயங்களிலும் இருக்கிறது. மீண்டும் மீண்டும் சில இனவாதங்கள் தலை தூங்கும் பொழுது அந்த சதிகளுக்கு நாங்கள் எந்த காரணத்தை கொண்டு மாட்டிக்கொள்ளக் கூடாது. எங்களுக்கு எல்லோரும் ஒன்றுதான், பச்சையும் ஒன்றுதான், கருப்பும் ஒன்றுதான், நீளமும் ஒன்றுதான், சோப்பும் ஒன்றுதான், எல்லாமே ஒன்றுதான் என்னுடைய ஒரு மூவியுடைய உள்ள நினைக்க வேண்டும். நாங்கள் யாரை நம்பக்கூடியவர்கள் அல்ல, அல்லாஹ்வை மாத்திரம் நம்பக்கூடியவர்கள். எனவே எல்லா நலவுகளையும் அறிந்தவன் அல்லாஹ், அவனிடத்திலே நாங்கள் அதிகம் துஆ கேட்போம். எப்பொழுதும் முஸ்லிம்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டிலே சாந்தி சமாதானத்தோடும் எல்லா இன மக்களும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ வேண்டிய அல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலாவிடத்திலே அதிகம் துஆ செய்வோம். ஏழைகளாகிய இருக்கக்கூடியவர்கள் இதுக்கு பின்னால் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யா அல்லாஹ், இந்த சிறப்புகள் எல்லாம் யாருக்கு தெரியுமா? அல்லாஹூன் பிஅதாஇ அல்கானிஊன் பிஅதாஇ, நான் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளணும். நான் எதை நிர்ணயித்தேனோ அதை மனதால் ஏற்றுக்கொள்ளும். அல்லாஹ், நீ விதித்த விதிதான் நடக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் உலகத்திலே அல்லாஹ்வின் பக்கம் என்னுடைய சிந்தனை திருப்பி பார்ப்போம். ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவார். எனவே எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களை பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்தருவாயாக. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ், இவர்கள் எல்லாம் கஷ்டவாதிகளாக இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த கஷ்டத்தை வறுமை நீக்கி விடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அந்த கஷ்டத்தை கொண்டு கூட ஏற்படுத்தி விடாதே நாயனே. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, வரக்கூடிய பெருநாள் தினங்களிலே நிம்மதியாக சந்தோஷமாக கண்ணியமாக பெருநாள் தினத்தை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், பலஸ்தீனிலே முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ், இலங்கையில் சாந்தி சமாதானத்தை உண்டுபட்டு வைப்பாயாக. இடங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை உண்டுபட்டு வைப்பாயாக. யா அல்லாஹ், சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகளை விட்டு எங்களை பாதுகாத்தல்வாயாக. இந்த காலத்திலும் தலை குனிந்து வாழக்கூடிய சமுதாயமாக எங்களை ஆக்கிவிடாதே நாயனே. தலை நிமிர்ந்து கண்ணியமாக கௌரவமாக இறைமையை பேணியவர்களாக யா அல்லாஹ் நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியல்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், உயர்ந்த சுவர்லோகத்தை யார் யாரெல்லாம் முடிவு செய்திருக்கிறாயோ அந்த கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் சேர்த்தல்வாயாக. வாஹர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور